ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பசிம் ருசி. இன்னைக்கு நம்ம சேனல்ல பன்னீர் பஜ்ஜி எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்க போறோம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். ஒரு பவுல்ல 2 கரண்டி கடலை மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 ஸ்பூன் இஞ்சி விழுது, 1 ஸ்பூன் பிளைன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் சாம்பார் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் ஓமம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு பசஞ்சு எடுத்துக்கலாம். கலந்த மாவை 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். பன்னீரை இது மாதிரி நீல வாக்குல கொஞ்சம் தின்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆன பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பன்னீரை பஜ்ஜி மாவுல டிப் பண்ணி இந்த மாதிரி 1 by 1 பஜ்ஜியா போட்டுக்கலாம். திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். பஜ்ஜி சூப்பரா ரெடி ஆயிட்டு. இந்த பஜ்ஜிக்கு சமையல் சோடாலாம் நம்ம எதுவுமே சேர்க்கல. சூப்பரா உப்பி நல்லா கிறிஸ்பியா வந்திருக்கு பாருங்க. இதே மாதிரி பேலன்ஸ் இருக்க பன்னீர் பீஸையும் நம்ம பஜ்ஜியா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.